இணையத்தில் எங்களுடன் எப்பொழுதும் இணைந்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நமது சேனலில் இது ஒரு வித்தியாசமான வீடியோ. இந்த வீடியோவை கண்டிப்பாக எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வயலில் நடந்த அறுவடை, அதாவது ஒரு மிஷினை வச்சு நாங்கள் அறுவடை செஞ்ச இந்த காட்சியை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ விவசாயம் சம்மந்தப்பட்டது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். விவசாயம் பண்ணாமல் நம்மளால் வாழ முடியுமா? முடியும். சாப்பிடாமல் நம்மளால் வாழ முடியுமா? முடியாது. எப்படி விவசாயம் பண்ணாமல் நம்மளால் சாப்பிட முடியுது? அது எப்படின்னா, நமக்கும் சேர்த்து ஏதோ ஒரு விவசாயி ஏதோ ஒரு இடத்துல அன்னும் தினமும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளால் விவசாயம் பண்ணாமல் வாழ முடியுது. இதை யாரும் மறந்துடக்கூடாது. இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வயலில் இருக்கிற நெல், இதை அறுவடை பண்ணுறதுக்காக விதைச்சவர் என்னுடைய அப்பா. அதை அறுவடை பண்ணுறதுக்கு அவர் இப்போ இங்கே இல்லை. அதனால் அந்த வேலையை இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது இந்த நெல் அறுவடை பண்ணுறதுல எனக்கு கிடைச்ச முதல் அனுபவம். இந்த நெல் கரெக்டாக சாகுபடிக்கான பக்குவத்தில் இருக்கா அப்படின்றது நம்ம கிராமத்தில் இருக்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வேலையை ஆரம்பித்தோம். அறுவடைக்கு பக்குவமாக இருக்கிற இந்த நெல்லை நம்ம இப்போ பண்ணுறது, இந்த ப்ராசஸ்க்கு பேர் கருதடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இந்த கருதடிக்கிற வேலையை மக்கள் அவங்க தான் பண்ணணும். கருது அருவாளை வச்சு ஒவ்வொரு கருதாக அறுத்து அதை பாறையிலையோ அல்லது ஏதாவது ஒரு தளத்துலையோ போட்டு அடித்து அந்த நெல் மணிகளை நெல் கதிரிலேருந்து பிரித்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. இப்போது அதுக்கு இந்த மிஷின் வந்துருச்சு. அது கரெக்டாக எப்படி அவங்க கருதை அறுப்பாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு கருதை அதுவே அறுத்து அந்த கருதுலேருந்து நெல்லை தனியாக வக்கீலை தனியாக பிரித்து அந்த நெல்லெல்லாம் அதுக்குள்ளே இருக்க ஒரு பக்கெட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்குது. அந்த வக்கீல்லாம் பின்னாடி அதுவே விழுந்துக்கிட்டே வரும். அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அறுக்குதுன்னு பாருங்கள். கருதை அறுத்துக்கிட்டே அந்த மிஷின் மூவ் ஆகிட்டே இருக்குது. நெல் அந்த கண்டெய்னர் இதுக்குள்ளே சேவ் ஆகிருக்கும். பின்னாடி அந்த வைக்கல் நான் சொன்ன மாதிரி அது அப்படியே விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மிஷினே அந்த இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிருக்கு. இவ்வளோ அறுவடை பண்ணி உள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்க இந்த நெல்லை இந்த மிஷின் இப்போ இந்த டிராக்டரில் கொட்ட போகுது. ஏர் ப்ரெஷர் ஏதோ உள்ளே போய் இந்த நெல்லை வெளியில் தள்ளுது. இப்போ இது எவ்வளோ அழகாக அப்படியே கொட்டுதுன்னு பாருங்கள். டிராக்டரில் மக்கள் அதை அப்படியே சலிக்கிற மாதிரி, அதில் இருக்க தூசி அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு நல்ல மெக்கானிசத்தோடு அது உள்ளே கொட்டுது. ஸோ சின்ன சின்ன தூசி அதில் இருக்கிறதெல்லாம் இப்போ காற்றுல அதுவே பறந்துடும். நெல் நல்லா பியூராக உள்ள டிராக்டரில் கலெக்ட் ஆகுது. இந்த அழகான காட்சி இன்னும் பக்கத்தில் இருந்து போய் பார்ப்போம்.
இது ரவுண்ட் 2. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா லேடிஸ் சில பேர் வந்து கருது இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த மிஷின் எட்ஜ் வரைக்கும் போக முடியாதனால இந்த வயல் ஓரங்களில் இருக்கிறத மட்டும் மக்கள் மேனுவலாக தான் போய் கருது இருக்கணும். அதுதான் இந்த ப்ராசஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த மிஷின் மற்றது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி நெல்லை தனியாக சேவ் பண்ணி வச்சு இப்படி டிராக்டரில் நம்ம ஃபில் பண்ணி நம்ம வேணுங்க இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம். இதுதான் இந்த ப்ராசஸ். டிராக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பிக்கிட்டு இருக்கு. அது ஒரே குவியல் இல்லாமல் எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிராக்டர் ஃபில் ஆனவுடனே நமக்கு தேவையான இடத்துக்கு இதை நம்ம கொண்டு போய்க்கலாம். இது அறுவடை பண்ணி முடிக்கப்பட்ட ஒரு வயல்வெளி. இன்னும் கொஞ்சம் இடத்துல அறுவடை பாக்கி இருக்குது. அதுதான் அந்த மிஷின் கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்த லோடுக்காக டிராக்டர் ரெடியாக இருக்குது. அந்த இயந்திரம் அதோட பணியின் நிறைவான வயலை நோக்கி போயிட்டுருக்கு. ஆமாங்க, நம்ம அறுவடை பண்ணுறதுக்கான நிறைவான வயல் இதுதான். அந்த வயலுக்குள்ளே இயந்திரம் போயிட்டுருக்கு. நமது அறுவடையின் நிறைவான காட்சிகள். நம்மளோட நெல் அறுவடை இதோட நிறைவு பெற்றுச்சு. இனிமேல் இந்த மிஷினுக்குள்ளே இருக்கிற நெல்லை இங்கே வெயிட் பண்ணிகிட்டு டிராக்டரில் அது லோட் பண்ணிடுச்சுன்னா நம்ம எங்கே நெல்லெல்லாம் கொண்டு போய் கொட்டணுமோ அதை அந்த வீடியோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே போய் டிராக்டர் கொண்டு போய் ஃபில் பண்ணிடும். இப்போ அந்த மிஷினுக்குள்ளே இருக்கிற நெல்லெல்லாம் அந்த டிராக்டரில் அதை ஃபில் பண்ணும்போது பாருங்கள் என்ன குலுக்குதுன்னு. அந்த ப்ரெஷரில் தான் உள்ளே லோடாக இருக்க அந்த நெல் வெளியில் வருது. அது காற்றடிக்குது, அந்த தூசியெல்லாம் கிளம்புது பாருங்கள். அதை கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதுலேயே வந்து அந்த நெல் இருக்க தூசியெல்லாம் கொஞ்சம் வெளியேறிடும். அந்த டிராக்டர் ஃபுல்லாக போகுது. அங்கே டிராக்டரில் ஃபில் பண்ணி வந்து இந்த இடத்துல தான் எல்லா நெல்லையும் நம்ம குமிச்சு வச்சுருந்தோம். ஸோ அதை சுற்றி ஒரு அடையாளத்துக்கு பவுண்ட்ரி மார்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே கொஞ்சம் சாம்பலையும் தூவி விட்டுருந்தாங்க. ஸோ யாராவது இந்த நெல்லை எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த சாம்பல் காட்டி கொடுத்துரும், யாராவது நெல் எடுத்துருக்காங்களா இல்லை நம்ம போட்ட நெல் பத்திரமா இருக்குன்னு. இது கிராமத்தில் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட். அறுவடை பண்ண நெல்லை கொஞ்சத்தை எடுத்து இந்த பசுவுக்கு படைத்தோம். ஸோ நல்லபடியாக எங்கள் அறுவடை முடிஞ்சது. இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.